நண்பர்களே, தம்பிக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டே தான் நினைக்கிறேன். ஏன்னா வேலைக்கும் போகிறது கிடையாது, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகிற வேலையும் கிடையாது. அதனால் காலையில் லேட்டாக தான் எழுந்தேன். எழுந்த உடனே காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டுட்டு காலை உணவு முடிச்சாச்சு. அப்படியே வெளியே போகிற வேலை இருக்குது. ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவி மிஸ் ஆகிடுச்சான். சரி, அதனால் ஒரு புது சாவி செய்ய சொன்னான். சரி, அப்படியே கடைக்கு போயிட்டு சாவி செஞ்சுட்டு நமக்கும் இன்னைக்கு நொறுக்கு தண்ணி வாங்கிட்டு பெரிய மார்க்கெட்டு போயிட்டு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் மட்டையாகலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் வீட்டில் நமக்காக இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. அப்போ ஆக்சுவலி நம்ம செய்ய போகிறது கிடையாது இந்த வேலை. வீட்டில் ஷோபா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சரியில்லாமல் இருக்கா. அதனால இன்னைக்கு தான் ஆள் வந்தாங்க ரெடி பண்ணுறதுக்கு. அந்த ஷோபாவை ரெடி பண்ணுறதுக்கு அக்கு வர ஆணி வர பிச்சாங்க பாருங்க. அப்படியே புழுதி பறக்கு. நமக்கு இந்த டெஸ்ட் அலர்ஜிலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் வேலை செஞ்சுட்டு மதியம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அப்படி நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நமக்கு ஹாஸ்பிட்டல்லையும் வேலை இருக்கிறதுனால சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்மளும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயாச்சு. சின்ன ப்ரொசீஜர் தான். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரத்தை டைம் ஓடிட்டு மம்மி டீ போட்டாங்க. அப்படி நம்ம டீயை குடிச்சிட்டு ஷோபா வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா புத்தம் பூசு மாதிரி இருக்குது. அப்புறம் உட்கார தான் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கத்துக்கு வரும்னு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நைட்டு ஒரு 7:30 மணிக்கா மம்மியை வெளியே இட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக சட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இட்டுட்டு போனேன். மறுபடியும் இன்னொரு சட்டி வர வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால சட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பழமும் காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இரவு உணவு முடிச்சுட்டு 11 மணிக்கெலாம் தம்பி மலான்ட்டான் பார்த்துக்குங்க.